அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷனம்ன்ற நாமயோகம். இது பார்த்திங்கன்னா 14வது நாமயோகம் ஆகும். இந்த நாமயோகம் பார்த்திங்கன்னா சுபமங்கள நாமயோகம் ஆகும். சரிங்களா? இது மங்களகரமான நாமயோகம். அதாவது ஹர்ஷனம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே மகிழ்ச்சி, மகிழ்வித்தல் அப்படின்ற சிறப்புகள் இதுக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்டது இது சுபகாரியங்களுக்கு ஏற்ற நல்ல நாமயோகமாக இருக்குது. இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவர்களுக்கான வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? இந்த நாமயோகம் பிறந்தவர்கள் இதுக்கு பார்த்தா யோகியாக வர்றது, யோகி அவயோகியில் பார்த்தா யோகியாக வர்றது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானே வருவார். யோக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வரும். சரிங்களா? அதே மாதிரி அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வருவார். அவயோகி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரமாக வரும். சரிங்களா? இப்போ இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா நல்ல தன்னம்பிக்கை மிக்கவர்கள், தைரியமான தன்னம்பிக்கை, தைரியமான மனமுடையவர்கள் சொல்லலாம். இவர்கள் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் சுகவாசிகள். இவங்க நீயும் நல்லாரு, நானும் நல்லாரு, அத்தகைய திறம் படைத்தவர்கள் இந்த நாமத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். இவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்தவங்களும் இவங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அதில் இவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தயால குணம், எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை, எல்லாமே நல்லாயிருக்கும். இவர்கள் ஆடம்பரமாக வாழணும். பெரிய லெவல் இவங்க திங்கிங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். அதுதான் இவங்களும் விரும்புவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அதே மாதிரினா வீடு, வண்டி, வாகனத்துக்கெலாம் நல்ல யோகம் இருக்குதுன்னு சொல்லலாம். பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கும். ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும். தான தர்மங்களை நல்லாவே செய்வாங்க. அதே மாதிரி இவர்கள் இல்லற சுகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்க திறமையானவர்கள் தான், நம்பிக்கை உள்ளவர்கள், உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தொழிலில் நல்ல இன்கம் எல்லாமே நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு வாக்குனால் சொல்வாக்கு, செல்வாக்கெல்லாம் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க. இவர்களுக்கு வாக்கு மூலிமா, பேச்சால் இவர்களுக்கு பணம் அதிகமான வாழ்க்கை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவர்களுக்கு பணம் சம்பாதிக்க மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இதில் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ், பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் இருக்குங்க. அதை மாதிரி இதில் இருக்கச்சு அவங்களுக்கு நல்ல வருமானம் இவங்களுக்கு வருன்றது நிச்சயமாக சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான். ஈகை குணம் எல்லாமே இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். திருத்தல யாத்திரைகள்லாம் கூட நல்லாவே செல்வாங்க. உடன்பிறப்புகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெயில் காலம் இவங்களுக்கு ஒத்து வராது. நீரினால் ஒரு சில கண்டங்கள் இருக்கும். அதில் இவங்க பார்த்து இருப்பது மேலும் சிறப்பு இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இவர்கள் விடுபடலாம். அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா தொழில்களில் ஒரு சிலருக்கு தடைகள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்கள் ரெட்டை பிள்ளையார் இருக்க கோயில், இங்கே சென்னைனா பம்மலில் இருக்குது ரெட்டை பிள்ளையார் கோயில்ன்ட்டு, அங்கே போய் அதை வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு தொழிலில் இருக்க தடைகள் நீங்கி அதிக நன்மைகள் கிடைக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாத நீர்நிலைகள் அருகில் இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்கள் தொழிலில் இருக்க தடையெல்லாம் நீங்கி தொழில்கள் நல்ல விளைவாக நடந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை. இது சுபநாமயோகம் தான். அதனால் சுகத்துக்கு இவருக்கு குறைவு இருக்காது. சுகவாசிகள், உல்லாச விரும்பிகள் சொல்லலாம். எல்லா நன்மைகள் நல்லாவே இருக்கும். இவர்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக செய்வாங்க. பணம் இவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இவர்கள் இயற்கையை நான் என்ன சொல்கிறது, இவங்க சுகவாசிகள், வீடு, வண்டி, வாகன யோகம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ அதில் இவங்களுக்கு எந்த வித இதுவும் இருக்காது. அது மூலியமாக கூட வருமானமும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். மேலும் இவர்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா தீர்க்க தரிசிகள் கூட சொல்லலாம். அதாவது பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே அறிக்க தீர்க்க தரிசிகளாகவும் இவங்க இருப்பாங்க. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாக இருக்க குணநலங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு. சரிங்களா? இப்போது இவங்களுக்கு நான் யோகி யார், அவயோகி யாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த யோகி கோயில், அவயோகி கோயில் என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இவங்களுக்கான யோகி கோயில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவனுக்கு யோகியாக வர்றது சூரிய பகவான் வரார். உத்திராட நட்சத்திரம் சொன்னோம். இவங்க காவேரி பூம்பாட்டினம் பக்கத்தில் இருக்க சாயாவனம் என்ற ஊரில் இருக்க சாயாவனேஸ்வரர்
அவரை வந்து வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து வெற்றிகள் அந்த சூரிய தசையில் இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சாயாவனேஸ்வருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தேவேந்திரனோட தாயார் வந்து சாயாவனேஸ்வரரை வணங்குறதுக்காக தேடி தேடி கடைசியில் வந்து பூலோகத்தில் இருக்கிறத அறிந்து அங்கே வந்து அவரை வந்து வணங்குறாங்க. அவரை வந்து வணங்குறதுலாம் அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. அங்கே தங்கியிருக்க பட்சத்தில் தேவேந்திரன் வந்து தாயை எங்கே தெரியாமல் தேடி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அவர் பூலோகம் வரார். பூலோகம் வந்து தன் தாய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த சாயாவனேஸ்வரோட சிறப்புக்கள்லாம் எல்லாம் அறிஞ்சோடனே இவர் வந்து இது ஏன் இங்கே இருக்கணும், இதை வந்து நம்ம இந்திரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஐராவதத்தை எடுத்துகிட்டு வந்து அதை கட்டி அந்த கோயிலை அப்படியே இழுக்க புறப்படுறார். அப்போது பார்வதி தேவியார் வந்து சிவபெருமானை கூப்பிட குயில் போல் கூப்பிட்டதுனால அவர் குயிலும் இனிய குழலுடையாள் அப்படின்ற பேரோட அம்பாள் இங்கே விளங்குறாங்க. ஸோ அவர் வந்து கூப்பிட்டோடனே அவர் வந்து தேவேந்திரன் வந்து கட்டளையிடுறார், நீ வந்து இந்த இதை வந்து இங்கேருந்து இருக்கக்கூடாது, நீ வேணால் இங்கே வந்து வணங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை எடுத்துன்னு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிடுறாரு. அதனால் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சாயாவனன்ற கோயில். இந்த கோயிலில் வந்து இவர்கள் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இவங்க சூரிய தசை, இந்த சூரிய தசை அப்போது இவங்க 6 வருஷம் சூரிய தசை நடக்கும். அது மகா யோக தசை தான். அதில் மேலும் நன்மைகள் எல்லாம் இவர்கள் கிடைக்கிறதுக்கு இவரை வந்து வழிபட்டு போனாங்க அப்படின்னா இவர்களுக்கு அரசாங்கத்தினாலும் அரசியல்னாலும் இவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த இதில் வந்து அரசு வேலைகள் இது மாதிரி முனைவர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வணங்கிட்டு போனால் அந்த திசையில் இவர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவர்கள் தாய் தந்தையரை வணங்குறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த இது. சரிங்களா? அடுத்தது இந்த அவயோகின்னு பார்த்தோம். இந்த அவயோகி பார்த்தா சனி பகவான். இயற்கையாகவே சனி பகவானும் சூரியனுக்கும் இந்த இது நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சனி பகவானோட தசை வந்து 19 வருஷமாக இருக்குது. ஸோ இந்த 19 வருஷம் வந்து இவர்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக நீதி நேர்மையோடு இருந்து கடமைகள்லேருந்து தவறாமல் எல்லா கடமையாக செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த சனி தசை வந்து இவர்களுக்கு அதாவது தீமைகள் அவ்வளோ கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்காது, நன்மைகளே அதிகமாக செய்யும். இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும். சனி பகவான் வந்து தாமதம் தான் எதுவாக இருந்தாலும், பட் கிடைக்கும், பட் தாமதமாக கிடைக்கும். நம்ம தவறு ஏதாவது செய்திருந்தோம் அப்படின்னா வந்து அந்த தவறுக்கான தண்டனை கிடைத்து அது நம்ம அந்த பிராயச்சித்தம் இந்த சனி தசை அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சனி தசையில் வந்து இவங்களுக்கு அந்த 19 வருஷம் அந்த சனி பகவான் வந்து இந்த சூரிய பகவானோட நட்சத்திரங்களில் கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா இவர்கள் வந்து அந்த சனி தசை வந்து நல்ல தசையாக இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த சனி பகவான் ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த சனி தசையில் கெடுபலன்கள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க அந்த சமயத்தில் வந்து கடைநிலை ஊழியர்கள், இந்த துப்புரவு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு இந்த கிளீனர்ஸ் இவங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க உதவுனாங்க அப்படின்னா வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இவர்கள் இந்த சனி தசை அப்போது இங்கே வந்து எந்த கோயில் போனோம் அப்படின்னா திருக்கூடலை சாத்தூர் அப்படின்ற ஊர் சேத்தியாத்தூர் பக்கத்தில் இருக்குது. அந்த இருக்கிற கோயிலில் வந்து இவங்களுக்கு நர்தன வல்லவேஸ்வரர் அவரை போய் வணங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலும் வந்து சிறப்பு அப்படின்னு அந்த சனி தசையில் இவர்களுக்கு வந்து கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தலத்துக்கு இந்த நர்தன வல்லவேஸ்வரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, சிவபெருமான் வந்து சம்பந்தர் வந்து ஆட்கொண்ட இடம் வந்து இந்த இடம்தான். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நர்தன வல்லபேஸ்வரர் ஆலயம். அது மட்டும் இல்லாத இங்கே முருகர் வந்து நர்தன கோலத்தில் வில்லேந்தியில் இருப்பார். அது ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு இவங்க போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயினாங்கன்னா அமாவாசை திதியில் போயிட்டு அது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா சுகாதார பணி அங்கெல்லாம் இருப்பாங்களே கிளீனர்ஸு இதுமாதிரி கடைநிலை ஊழியர்களாக இருப்பாங்களே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்துட்டு எதோ சாப்பாடோ இல்லை எதுவோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் கோடி புண்ணியங்களும் இவர்களுக்கு நடக்க இருக்க கெடுபலன்கள்லாம் முழுவதும் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்குன்றதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்க இந்த ஆலயம் இந்த அந்த அவயோகி தசையான இந்த சனி தசை நடக்கிறதுல இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலை போய்
சென்றடைந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களான யோகம் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவர்கள் உண்மையாக நல்லவர்கள், எல்லாருக்கும் உதவும் மனப்பான் நிறையவே இருக்கும், தன்னம்பிக்கை மிக்கவர்கள். ஓகேங்களா? துணிச்சல், தைரியம் எல்லாமே இருக்கும். ஒரு வேலையை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது நல்லபடியாக செய்து கொடுப்பாங்க. மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் வந்து அதான் இவங்க இந்த நாமயோகத்தில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினாலும் சாத்திட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்கள், நண்பர்கள் சிலரால் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரும். அதெல்லாம் தடுத்து இந்த கர்மா நல்லபடியாக அவர்கள் வாழ்வில் முன்னேற உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி தொழிலில் நம்ம தடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இரட்டை பிள்ளையார் இருக்க கோயிலுக்கும் அல்லது நீர்நிலை அருகில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு சேர்ந்து வழிபாட்டு வந்தாங்க அப்படின்னா தொழில்களில் இருக்க தடைகளாக நீங்கி இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியடையவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கான குணநலங்கள் அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்தோம். இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நாமத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.